நண்பர்களே, இது நேத்துள்ள டே ரொட்டீன் எப்படி போச்சுங்கிறத மினி விலாகா பார்த்துருவோம். நேத்து காலையில டிஃபனுக்கு மட்டும் நான் சீனி கிழங்கு அவிச்சு கூடவே காப்பி காய்ச்சி வேலையை முடிச்சுட்டேன். அவிக்க போட்டது கிழங்குங்கிறதுனால அது பாட்டுக்கு இருந்து அவிஞ்சிக்கிட்டு இருக்கும். நம்ம பாட்டுக்கு கறங்கிட்டு இருப்போம்னு சொல்லிட்டு வீட்டை சுற்றி 4 ரவுண்டு கறங்கிட்டு எடுத்துட்டு சாப்பிட்டு முடிச்சு கிளம்பி வளகாப்பு வீட்டுக்கு போயிருந்தோம். போனது அங்கேயும் சாப்பாடு தான். பொண்ணு நேரத்துக்கு வளகாப்பு முடிச்சு எடுத்து வீட்டுக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக பந்தியை முந்தையே போட்டாங்க. நம்ம முந்தணும்னு அவசியம் இல்லை. கல்யாணம் எடுத்து அப்படி தான் வச்சிருந்தாவ. எல்லாத்தையும் வச்சு நல்லா வெளுத்து கட்டிட்டு சம்பிரதாயங்கள் நடக்கவும் வளையல் போடுறதுக்கு மேலே போயிருந்தோம். 9வது மாதம் அப்படிங்கிறதுனால 9 வகையான பண்டங்கள் வச்சிருந்தாங்க. சம்பிரதாயங்கள் முடிச்சு எடுத்து பொண்ணை வழி அனுப்பி விட்டதுக்கு அப்புறமா நாங்க ஜாலி பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஹஸ்பண்டோட தம்பி ஒய்ஃபுக்கு தான் வளகாப்பு. சேடா இருந்த தம்பியை சமாதானப்படுத்தி எடுத்து பேக்ரவுண்ட் நல்லா இருக்க எல்லாரும் ஜோடியா உட்காந்து போட்டோ எடுத்துக்கிட்டு குடும்பமா சேர்ந்து 4-5 கதைகளை விட்டுக்கிட்டு கிடைச்ச 2 பேரக்காயை 10 பங்கா பிரிச்சு எல்லாரும் ஆளுக்கு ஒரு பீஸ் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு சரி டாட்டா பாபாய் போயிட்டு வரோம்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வரப்ப சூலி பண்டையெல்லாம் தந்து விட்டாங்க. இருந்தாலும் அது பத்தாதுன்னு வெயிலுக்கு சில்லுன்னு ஐஸ் குடிக்கணும் வேணும்னு கேட்டு கடையை பார்த்து நிப்பாட்டி மொத்தமா சிப்ப ஒரு பேக்கெட்டா வாங்கிட்டோம். ஏன்னா இந்த வெயிலுக்கு அப்பப்ப சூப்பிக்கிட்டே இருக்கணும் ஐஸ். அடுத்து வீட்டுக்கு வந்ததும் வராததுமா கிடைச்ச சூலி பண்டத்துல பாதியை பிரிச்சு எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு வீட்டுல இருக்க விடாமடிக்கு விளையாடுறதை இழுத்தடிச்சிட்டு பெரியாவ நானும் கூடால போய் விளையாடிக்கிட்டு நைட்டு தான் வீட்டுக்கு வந்து சேர்ந்துருக்கு. வீட்டுல வந்ததுக்கு அப்புறமா சமைக்கிறதுக்கு பயங்கர மடி. அதனால கடையில இருந்து கொத்து பரோட்டா வாங்கிட்டு வர சொல்லி சாப்பிட்டு அந்த நாளும் முடிச்சிருக்கு. நீங்க என்ன பண்றீங்க? பிடிச்சா லைக் பண்ணி சப்போர்ட் பண்றீங்க.